எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு பாரிஸ்ல லா தேஃபோன்ஸ் என்ற இடத்துல நிக்கிறோம். நத்தார் பண்டிகைக்கு பிரான்ஸ் நாட்டில கிறிஸ்துமஸ் மார்க்கெட் போடப்படுது. இந்த இடத்துல 300 ஷாலைகள் 300 கடைகள் கிறிஸ்துமஸுக்காக மட்டும் போடப்பட்டிருக்கு. எனக்கு பின்னுக்கு பாருங்க கோந்த் ஆர்ஷ் இருக்குது. மிக அழகாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அலங்காரங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்குது. மார்ஷல் நோவல் எங்களை வரவேற்குது. இதுக்குள்ள போவோம். முக்கியமாக இங்க வாங் ஷோ என்றதுதான் ஸ்பெஷல். பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஸ்னோவில் ஓடித்திரிகிற மாதிரி செய்யப்பட்டிருக்குது. நிறைய உணவகங்கள், சூடான உணவுகளை விற்கிற உணவகங்கள். இந்த இளநீ ஒன்று 6 யூரோ. குழந்தைகளை கவரும் வண்ணம் நத்தார் பாப்பா. அந்த உணவு சுவையா இருக்குதோ இல்லையோ, அந்த வாசனை மூக்க துளைக்கிறதாலேயே எல்லாருக்கும் வாங்கி சாப்பிடணும்ன்ற ஒரு ஆர்வம் ஏற்படும். நான் சொன்னது போல சூடான வைன், கிறிஸ்துமஸ் தாத்தாண்ட வீடு, குளிரம் மறந்து குழந்தைகள் ஆனந்தமாக கொண்டாடி கொண்டிருக்கிறத பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு பாரிஸ்ல லா தேஃபோன்ஸ் என்ற இடத்துல நிக்கிறோம். லா தேஃபோன்ஸ் என்ற இடம் 92 டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் இதையும் ஒரு பகை என்று தான் சொல்லப்படுது, பாரிஸ் என்று தான் சொல்லப்படுது. நத்தார் பண்டிகைக்கு பிரான்ஸ் நாட்டில கிறிஸ்துமஸ் மார்க்கெட் போடப்படுது. நத்தார் சந்தை என்று போடப்படுது. இதை பிரெஞ்சு மொழியில மார்ஷே தி நோவல் என்று சொல்றது. இந்த இடத்துல 300 ஷாலைகள் 300 கடைகள் கிறிஸ்துமஸுக்காக மட்டும் போடப்பட்டிருக்குது. இந்த பக்கத்துல சென்ட்ரல் கொமர்சியல் இருந்தாலும் கூட, நிறைய கடைகள் 3-4 மாடி சென்ட்ரல் கொமர்சியல் இருந்தாலும் கூட, இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கத்துல 300 கடைகள், குட்டி குட்டி கடைகளாக கிறிஸ்துமஸுக்காக மார்க்கெட் போடப்பட்டிருக்குது. இந்த மார்க்கெட்டை தான் நாங்க பார்க்க வந்திருக்கிறோம். நீங்களும் என்னோட வாங்க, சுத்தி பாப்போம். எனக்கு பின்னுக்கு பாருங்க கோந்த் ஆர்ஷ் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய வளைவு என்று இதை சொல்லப்படுது. லா தேஃபோன்ஸின் அடையாளமே இந்த கோந்த் ஆர்ஷ் தான். அதோட இந்த இடத்தை லிட்டில் நியூயார்க் என்றும் அழைக்கப்படுது. சின்ன நியூயார்க் சிட்டி என்று அழைக்கப்படுது. எதற்காக என்று சொன்னால், நியூயார்க் நகரத்தில் இருக்கிற முக்கியமான கட்டடங்கள் எல்லாம் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்குது. ட்வின் டவர், இந்த இடம், இதை சுத்தி பாருங்க, முழுவதுமாக மிக 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 பெரிய கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. மிக மிக பெரிய கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல ஒரு வடிவமாகவும், இரவு நேரத்துல ஒரு அழகான வேற ஒரு வடிவமாகவும் இருக்கும். பகல் நேரத்துல கட்டடக்காடாகவும், இரவு நேரத்துல மின் விளக்கின்ற ஒளியால அந்த கட்டடங்கள் எல்லாம் மிக அழகாக மிளிர்வதாகவும் இருக்கும். எல்லா சிறப்பான நிகழ்வுகளும் இங்க நடைபெறும். அதே போல நத்தார் பண்டிகை இந்த இடத்துல மிக சிறப்பாக நடைபெறும். வாங்க நாங்க பார்ப்போம். மிக அழகாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அலங்காரங்களை பார்க்கும்போதே மகிழ்ச்சியா இருக்குது. பெரியாக்கள் எங்களுக்கே அது பெரிய ஆனந்தமா இருந்தா, குழந்தைகளுக்கு எப்படி இது ஒரு கொண்டாட்டமா இருக்கும். மார்ஷே தி நோவல் எங்களை வரவேற்குது. இதுக்குள்ள போவோம். முக்கியமாக இங்க வாங் ஷோ என்றதுதான் ஸ்பெஷல். வாங் ஷோ என்று சொல்றது சூடான வைன். இங்க சூடான வைன் தான் கிறிஸ்துமஸுக்கு ஸ்பெஷல். அதைத்தான் நிறைய பேர் வித்து கொண்டிருக்கணும். ஜூதிப்பம் ஷோ ஒன்றும் விற்குது. அதாவது ஆப்பிள் ஜூஸ், சூடான ஆப்பிள் ஜூஸும் விற்கப்படுது. மிக பிரமாண்டமான ஒரு சப்பாங், ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ. அதை சுத்தி காலில் சில்லு போட்டு ஓடுறதுக்கு பிள்ளைகளுக்கு வழி செய்திருக்கணும். பே பண்ணியோ பே பண்ணாமலோ அது சுத்துற மாதிரி இருக்குது. மிக அழகா இருக்குது. பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஸ்னோவில் ஓடித்திரிகிற மாதிரி செய்யப்பட்டிருக்குது. அழகான ஒரு குதூகலமான கொண்டாட்டம் தான் இந்த நத்தார் பண்டிகை. இது மதத்துக்காக உருவாக்கப்பட்டாலும் ஒரு மனித நேயத்தோட மகிழ்வாக கொண்டாடுற நிகழ்வாக மாற்றம் அடைஞ்சிருக்குது. கார்காலத்தை குதூகலமான காலமாக மாத்துறதுதான் நத்தார் என்று நான் சொல்லுவேன். இந்த கார்காலத்தை மறந்து போய், குளிரையும் மழையையும் மறந்து போய், ஒரு இருண்ட காலநிலையை ஒரு மின்னொளிகளால மிக அழகான காலநிலையாக மாத்துறது இந்த நத்தார் பண்டிகையா இருக்குது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆனந்தமா கொண்டாடி கொண்டிருக்கிற அழகான நத்தார் பண்டிகை இன்றைக்கு லா தேஃபோன்ஸ்ல நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஷாலே தி மார்ஷே தி நோவலோட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு மத்தியில குழந்தைகள் ஆரவாரப்பட்டு கொண்டிருக்கிறது அழகாக இருக்குது.
பாரிஸ்ல இருக்கிறவர்களுக்கு மலைப்பகுதிக்கோ அல்லது இப்படியான குளிர் பிரதேசத்துக்கோ போறதுக்கு வழி இல்லாதவர்கள் இந்த கொண்டாட்டத்தை இதுல வந்து கொண்டாடுற மாதிரி இந்த அமைக்கப்பட்டிருக்குது. நிறைய உணவகங்கள், சூடான உணவுகளை விற்கிற உணவகங்கள், அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இளநீர் கூட இங்க வந்திருக்குது. சைனீஸ்காரர்கள் கொண்டு வந்து வச்சிருக்கணும், இளநீர் கூட இங்க வந்திருக்குது. சைனீஸ்காரர்களுடைய உணவகத்துல மோதகம் மாதிரியான உணவும் எங்களுடைய இளநியும் முக்கியமாக வைக்கப்பட்டிருக்குது. இந்த இளநீ ஒன்று 6 யூரோ என்ற கணக்கில் போடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல அது 6 யூரோக்கு வாங்கி சாப்பிட்றதுல நட்டம் இல்லை. என்னென்னு சொன்னால் பாரிஸில் இளநீ குடிக்கிறது, அதுவும் இந்த கால நிலைக்குள்ள இளநீ குடிக்கிறன்றது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். பொருட்கள் விற்கிறத விட அதில் விற்கிறவர்களுடைய விற்பனையாளர்களுடைய அலங்காரம் தான் மிக அழகா இருக்கும். அவர்கள் ஒவ்வொருவரும் மிக அழகாக அலங்காரம் பண்ணி செய்யணும், அது இன்னும் சிறப்பா இருக்குது. குழந்தைகளை கவரும் வண்ணம் நத்தார் பாப்பா, சாப்பாடுகள், இனிப்பு வகைகள், அந்த உணவு சுவையா இருக்குதோ இல்லையோ அந்த வாசனை மூக்க துளைக்கிறதாலேயே எல்லாருக்கும் வாங்கி சாப்பிடணும்ன்ற ஒரு ஆர்வம் ஏற்படும். நான் சொன்னது போல சூடான வைன் ஒவ்வொரு பானைகள்லையும் வைக்கப்பட்டிருக்குது. சூடான வைன் விற்பனைக்கு இருக்குது. அந்த அலங்காரத்தையும் அழகுக்காகவுமே அதை வாங்கி குடிப்பினோம். 7 யூரோ ஒரு கிளாஸ் போடப்பட்டிருக்குது. எங்கட வீட்டுக்கு அருகில 4 யூரோக்கு நேற்று வித்தது, இங்க 7 யூரோக்கு விற்குது. கிறிஸ்மஸ் தாத்தாண்ட வீடு தெரியுது. இதுக்குள்ள போனால் கிறிஸ்மஸ் தாத்தாவோட சேர்ந்து படம் எடுக்கலாம். அதுக்கு காசு, அது ஒரு சந்தோஷம் குழந்தைகளுக்கு. கிறிஸ்மஸ் தாத்தாக்கான ஒரு இடம், ஒரு தாத்தாவை ரெடி பண்ணி அதுல அவரை இருத்தப்பட்டிருக்குது. குளிரம் மறந்து குழந்தைகள் ஆனந்தமாக கொண்டாடி கொண்டிருக்கிறத பாருங்க. உண்மையிலேயே ஒரு குளிர்காலம், சில்லென்ற ஒரு குளிர் அடிச்சு கொண்டிருக்குது. பிரான்ஸ் நாட்டுல பாரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த குளிர்ன்றது கொஞ்சம் குறைவுதான். பிற மாநிலங்களை விட பாரிஸ்ல குளிர் குறைவு. அதனாலதான் பாரிஸை தலைநகராக தேர்ந்தெடுத்தார்களோ தெரியல, வேற ஏதும் காரணங்களும் இருக்கலாம். ஆனால் பாரிஸ்ல வந்து குளிர் குறைவுன்றதால எங்களால கொஞ்சம் தாங்கக்கூடிய மாதிரி இருக்கு, வெளியில நிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்காக குளிர் இருக்கிற இடங்கள்ல மக்கள் வெளியில போகாம இருக்க மாட்டேனோம். கிறிஸ்மஸ் பிரான்ஸ்ல வந்து ஸ்ட்ராஸ்பூர்க் என்ற இடத்துலதான் மிக கோலாகலமாக கொண்டாடப்படுறதாக சொல்லப்படுது. ஒரு முறை எனக்கு ஸ்ட்ராஸ்பூருக்கு போய் அந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறத பார்க்கணும்னு மிக ஆசை. ஒரு முறை போனால் நான் அதை காணொளி படுத்துறேன். அதுக்கு முதல் உங்களுக்கு போக வாய்ப்பு இருந்தால் சென்று பாருங்க. ஒரு பக்கம் பார்த்தாச்சு, இப்ப எதிரில் இருக்கிற பக்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். அந்த பக்கம் முழுவதுமே உணவகங்களா தான் இருக்குது. ஆகவே இந்த பக்கம் உணவகங்கள் எண்ணிக்கை குறைவா இருக்குமென்று நினைக்கிறேன். விற்பனைக்கு இருக்குது அலங்கரிக்கப்பட்டபடி. வாவ், அத்தனை பொம்மைகளும். நாங்கள் கொழு வைக்கிறது போல இதை கிறிஸ்மஸுக்கு கொழு வைப்பினோம். கிறிஸ்மஸ் கொழு என்று சொல்லலாம், தமிழ்ல சொல்லணும் என்று சொன்னால். அத்தனை பொம்மைகளும் இருக்குது. எங்கட ஊர்ல சிரட்டையில பாவிக்க மாட்டோம். இங்க சிரட்டையில மெழுகுதிரி நல்ல ஐடியாவா இருக்கு. நாங்களும் இப்படி செய்யலாம். சிரட்டையில மெழுகு வச்சிருக்கிறோம். இது பெரிய ஒரு கொழு வைக்கிற இடம் தான், மிக பெரிய ஒரு கடை. முதலாவது விலை 10 யூரோ, ஒரு சின்ன பொம்மைன்ற விலை 10 யூரோ. அதுக்கப்புறம் விலை தொடங்குது. ஒரு பொம்மைன்ற விலை 10 யூரோ. அப்ப 10 பொம்மை வாங்கினா 100 யூரோ. அப்ப 500 யூரோக்கு மேல வாங்கினா தான் பொம்மை வாங்கலாம். இங்கால ஸ்வீட் செக்ஷன், பழங்கள் போலவே ஸ்வீட்டுகள் அடுக்கப்பட்டிருக்குது. பழ வகைகள் போலவே ஸ்வீட்டுகள் அடுக்கப்பட்டிருக்குது. சாப்பாடு செக்ஷன். இங்கேயும் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, இங்கேயும் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ. வாஷோ தான் எல்லா இடம் இருக்குது. சூடான வைன் அதுதான் எல்லா இடம் வைக்கப்பட்டிருக்குது. அதான் இந்த நாட்டில் ஸ்பெஷல். முக்கியமா கிறிஸ்மஸுக்கு இனிப்பு வகை இப்படியாக 300 கடைகள் போடப்பட்டிருக்குது.
இந்த கடைகளை ஷாலே என்று சொல்லுவோம். மரங்களால் போடப்பட்டதால, மரம் கொண்டு போடப்பட்டதால ஷாலே என்று அழைக்கப்படுது. மலைகளில் இருக்கிற வீடுகளை அல்லது மரங்களால் அமைக்கப்படுற வீடுகளை ஷாலே என்று சொல்லுவோம். அதே போல சொல்லுவோம் இல்லை, சொல்லப்படும். அதே போல இங்கே வந்து இந்த ஷாலே அமைக்கப்பட்டிருக்குது. வெளியில சாதாரண காலத்துல சும்மா எடுத்துக்காட்டுக்கு ஒரு 2 யூரோக்கு வாங்குற பொருள் இந்த நேரத்துல மிக விலை அதிகமாக விற்கப்படும். அதனுடைய அலங்காரமும் அது வாங்கப்படுற இடமுமாக அதனுடைய விலை மதிக்கப்படுது. இங்கேயும் இனிப்பு வகைகள் தான். மற்றது மக்காகும். இது வந்து இந்த நாட்டில் ஸ்பெஷாலிட்டி. எல்லா விதமான மக்காகும் இருக்குது, எல்லா விதமான சுவையும் இருக்குது. இது வெளிக்கடையில் சாதாரணமாக வாங்குறத விட நான் சொன்னது போல விலை அதிகம்தான், 3-5 யூரோ. ஆனால் இதில் வாங்கி சாப்பிடும் பொழுது அதனுடைய சுவை வித்தியாசமாக தான் இருக்கும். இது எனக்கு பிடிச்ச ஒரு இனிப்பு, நிகாண்டு இது அழைக்கிறது. இது எனக்கு தெரேசம்மா வாங்கி வந்தவ. ஆனால் இப்போ தான் நினைவு வருது, வாங்கி தந்தவ எங்கே வச்சனான்னு தெரியல, இன்னும் நான் சாப்பிடல. எங்கே வச்சனான்றதையும் நான் மறந்து போயிட்டேன். எனக்கு விருப்பம்ன்றதால நான் சொல்கிறேன், என்னுடைய தத்தம்மா தெரேசம்மா இதை இங்கே வந்து வாங்கி கொண்டு வந்தவ. இங்கே வந்த இடத்துல எனக்காக வாங்கி கொண்டு வந்தவ. இப்போ இதை பார்க்க தான் நினைவு வருது, எங்கேயோ வீட்டை வாங்கி வச்சது எங்கேன்னு தெரியல. வாங்கி தந்து இந்த பிறந்த நாளுக்கு அண்டு கொண்டு வந்தவ, உனக்கு பிடிச்ச பொருள்னு சொல்லி. மார்ஷே ஆர்டிசனல். ஆர்டிசனல்னு சொன்னால் அவர்களே தயாரித்து விற்கிற பொருட்கள் தான், அவர்களே தயாரிக்கிறது. ஐஸ்கிரீம் மாதிரி இந்த இதுகளை செய்திருக்கணும். அதாவது ஐஸ்கிரீம் மாதிரி மெழுகுதிரிகளை செய்திருக்கணும். மிக அழகாக இருக்குது. அவர்களே தங்களுடைய கைவண்ணத்தால் செய்கிற பொருட்கள் தான், அதான் இது பெறுமதி அதிகம். தாங்களே செய்து விற்கிற பொருட்கள்ன்றதால விலையும் அதிகம், அதுக்கு மதிப்பும் அதிகம். உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் எங்களுடைய தமிழாக்கள் எங்களுக்கு எவ்வளவோ கட்டுத்தரம் இருக்குது, எவ்வளவோ நிறைய விஷயங்கள் செய்ய தெரியும். ஆனால் நாங்கள் அதுக்கான மதிப்பையும் பெறுமதியையும் கொடுக்குறதில்ல. இப்போவும் கைவேலைகளாக இருக்கட்டும், பூச்செய்கிற வேலைகளாக இருக்கட்டும், உடுப்பு தைக்கிற வேலைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எங்களுடைய ஆக்கள் நல்ல சிறப்பாக செய்வோம். ஆனால் நாங்கள் இப்படி அவைக்கு அந்த மரியாதையை கொடுக்குறதில்ல. அதனால் அவைக்கு அந்த அந்த அதுக்கான பெறுமதியும் மதிப்பும் கிட்டுறதில்லை. ஆனால் இங்கே இந்த மார்ஷனில் அவர்கள் தங்களை கையால் செய்ததால் அதுக்கு மரியாதை. தங்களுடைய சுய கிரியேஷன், அவர்களுடைய சுய எண்ணத்தாலையும் தாங்களே வீட்டிலேருந்து தயாரித்ததால் அதுக்கு மரியாதை கூட. இப்படியாக இந்த மார்க்கெட் நீண்டு கொண்டு போகுது. இதுக்கு மிஞ்சி நீளம் எடுத்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும். தலைக்கு குத்துற இது லைட்டுகளால தெரியல. இங்கே பாத்திரங்கள், எல்லா நட்ஸ் வகையையும் இனிப்பில் போட்டது. 1 கிலோ 60 யூரோ. அப்போ 100 கிராம் 6 யூரோ. சரி, ஒன்று வாங்குவோம்னு பார்க்குறோம். என்னென்னு சொன்னால் அவ எங்களுக்கு டேஸ்ட் பண்ண தந்தவ. சரி, ஓகே, வந்ததுக்கு ஏதாவது வாங்குவோம் கேட்டு வாங்க போகிறோம். சூரியகாந்தி விதைகளையும் கூட செய்து வச்சிருக்கிறோம் இனிப்பு போட்டு. நாங்கள் கஜுவும் போட்டதும் அமோந்து போட்டதும், அதாவது பாதாம் போட்டதும் கஜு போட்டதுலையும் சேர்த்து 100 கிராமுக்கு வாங்குவோம்னு யோசிக்கிறோம்.
ஆக்கள்னா வடிவா இருக்கா? எல்லாமே பெண்களுக்கானதாக தான் இருக்குது. அதிகமான பொருட்கள் பெண்களுக்கானதாக இருக்குது. Chocolates. கிறிஸ்மஸ் மார்க்கெட் சுற்றி பார்த்தாச்சு. இன்னைக்கு ஒரு நாள் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை வேகமாக சுற்றி பார்த்தாச்சு. உங்களோட ஊர்கள்லையும் இப்படியான கிறிஸ்மஸ் மார்க்கெட் இருக்கும். அழகான ஒரு தருணமாக உங்களுடைய குழந்தைகளோட குடும்பத்தோட போய் சுற்றி பாருங்கோ. சிலவழிக்கோணு மண்டி இல்லை, ஆனால் அந்த நேரத்தை அந்த கொண்டாட்டத்தை நாங்களும் கொண்டாடினா மகிழ்ச்சியா இருக்கும். இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா லவன். நன்றி, வணக்கம்.